அடுத்ததாக இந்த ஜும்மாவில் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஜும்மா தொழுகைக்காக வேண்டியே குளித்தல். சிறப்பாக ஜும்மா தொழுகைக்காக வேண்டிய ஜும்மாவுக்காக வேண்டியே நான் குளிக்கிறேன் என்ற மனசோட நியத்தோட எண்ணத்தோட குளிக்கணும். சும்மா குளிக்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் ஜும்மா நாளுடைய தொழுகைக்காக நான் குளிச்சுட்டு போகணும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் குளிக்கணும். புகாரில 858வது செய்தியில் வருது, அல் குஸ்லு யௌமல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின். பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவர் மீதும் ஜும்மா நாளில் குளிப்பது கடமையாகும். வாஜிப்ன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஃபர்ல் ஆகுது, கட்டாயமாக என்ன செய்யணும்? குளிக்கணும். குளிக்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டு இருந்தாலோ குளிப்பதனால் உடலுக்கு தீங்கு ஏற்படும் என்ற காரணம் இருந்தாலோ தவிர ஜும்மா சில நேரம் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. குளிக்கணும்னு நினைக்கிறாங்க, குளிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் போகும். அது அல்லாஹ் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் தானே. அந்த அடிப்படையில் இதுக்கு சலுகை வழங்கப்படலாமே தவிர மற்றபடி எல்லாரும் என்ன செய்யணும்? பருவ வயசு அடைஞ்ச ஒவ்வொருத்தரும் ஜும்மா நாளில் குளிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில 858வது செய்தி.